எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சய். நான் உங்க எல்லாரையும் இந்த டேட்டாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 3வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அண்ட் பிவோட் டேபிள்ஸ். ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஃபார்முலானா என்னன்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம், ரைட்? ஸோ ஃபார்முலாஸ் வந்துட்டு சில ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரம் உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து சில ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக வந்துட்டு ஒரு நாள் டே 3 வந்து எக்ஸலில் இருக்க ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னால் அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா எக்ஸலில் இருக்க ஃபார்முலாஸ் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ ஃபார்முலாஸ் இந்த சென்ஸ் வெறும் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கோ அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்கோ இல்லை வந்து டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை வந்து கரன்சிக்கோ, ஸோ கரன்சி நம்பர்ஸ் தான். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாக்குமே நம்மக்கிட்ட நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வச்சுட்டு முடிவு பண்ணிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சாம்பிள் டேட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலையே இப்போ மெனூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஐ திங்க் லைட்டாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோமை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களோட லேட்டஸ்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுறப்போ இங்கே ஃபார்முலாஸ்னே ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ்ன்ற கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி யூஸ்டு ஃபார்முலாஸ். ஸோ ரீசென்ட்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, லைக் இஃப், சம், ஆவரேஜ், இதெல்லாமே ரீசெண்டாக யூஸ் பண்ணது. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபினான்ஷியலில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருங்க ACCRANT, இது என்னது? ஸோ ரிட்டர்ன்ஸ் த அக்கர்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ செக்யூரிட்டி தட் பேஸ் பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வேணும், ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனி ஃபார்முலாஸாக வந்துட்டு உங்களோட ஃபார்முலாஸ் கேட்டகரியிலே இருக்கும் ஃபினான்ஷியலில். ஸோ இன்சைட் ஃபங்க்ஷன், ஸோ இன்சைட் ஃபங்க்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்முலாஸ் கேட்டகரியில் ஃபினான்ஷியலுக்கு மட்டும் தனியாக ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னா லாஜிக்கல். ஸோ லாஜிக்கலில் இஃப், எல்ஸ், ட்ரூவா, ஃபால்ஸா, ஸ்விட்சா, ஸோ அந்த மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ், இஃப் NA, ஸோ இஃப் நாட் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த இதில் அப்படி கர்சரை வச்சுட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ யூ ஸ்பெசிஃபை இஃப் த எக்ஸ்பிரஷன் ரிசால்வ்ஸ் டு NA, otherwise returns the results of expression. So like not available, which means like இப்போ திடீர்னு இந்த செல்லில் வந்து இப்படி டேட்டா இல்லாமல் இருக்கிற அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் அந்த is NA. ஸோ இஸ் நாட் அவைலபிள். ஓகே, ஸோ ஸோ நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இஃப் வீடியோ கிளாரிட்டியாக இல்லைன்னா ஓகே. ஸோ ஸோ அந்த மாதிரி லாஜிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாஜிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதுலேயுமே லாஜிக்கல் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபால்ஸ், இஃப், ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் இருக்க போகுது லாஜிக்கலில். இது டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் நீங்களே ஆல்ரெடி கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இது எல்லாமே இங்கே வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஃபார்முலாஸ்னால் லைக் A² + B² + C², அதை பற்றி கேட்கல. நான் என்ன ஃபார்முலாஸ் கேட்டேன் அப்படின்னா எக்ஸல் ஃபார்முலாஸ். நம்ம வந்து சம் ஆஃப்னு சொல்லிட்டு சம் பண்ணியிருப்போம், லைக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா எக்ஸல். நான் அந்த ஃபார்முலாஸ் கேட்டேன், லைக் A² + B² மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அதுவும் ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், உங்களோட டேட்டா டெக்ஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே டெக்ஸ்ட் இல்லையா? ஸோ இதில் என்னென்ன மாதிரிலாம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம்? அரேலேருந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, இல்லை கேரக்டரை மாற்றுறது, இல்லை க்ளீன் பண்ணுறது, கோடு, கன்கேட்டு, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே சில ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது டெக்ஸ்ட் கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் டேட்டாவில் வந்து டேட், இங்கே பார்த்தீங்கன்னா டேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் டேட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபார்முலாஸ் தேவைன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டுன்னு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் இயர், மந்த், அப்புறம் டே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கான டேட் ப்ரெசென்ட் பண்ணுறது. Like returns the numbers that represent the date in the Microsoft Excel date time code. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான டேட் டைம் அது ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த டேட் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த டேட் அண்ட் டைமில் இருக்கும். ஓகே, டுடே ஆஃப்னு சொல்லிட்டு நீங்கள் டேட் கொடுத்தீங்கன்னா லைக் டுடே ஆஃப்னு சொல்லிட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுடே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த கரண்ட் டேட் ஃபார்மேட்டட் as the date. நீங்கள் டுடே ஃபங்க்ஷனை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கான தேதி என்ன? ஓகே, ஸோ இன்றைக்கான தேதி என்னவோ, ஸோ 7/12/2022. ஸோ டுடே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறப்போ அது மாதிரி இன்னைக்கு ஆன டேட்டை கொடுக்குறது. ஸோ இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒரு டேட்லேருந்து எனக்கு ஹாரை மட்டும் இல்லை டேட்டை மட்டும் பிரித்து கொடு, இல்லை மந்த்தை மட்டும் பிரித்து கொடு, இல்லை இயரை மட்டும் பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கான
வேரியேஷன்ஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ ஸோ அந்த பார்ட் எல்லாமே இந்த டேட் அண்ட் டைமில் இருக்கும். ஸோ இது எல்லாமே டேட் அண்ட் டைம். அப்புறம் லுக்அப் அண்ட் தென் ரெஃபரன்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில டைமில் உங்ககிட்ட இங்கே ஒரு ஷீட்டில் டேட்டா இருக்கலாம், இன்னொரு ஷீட்டில் இன்னொரு டேட்டா, மூணாவது ஷீட்டில் இன்னொரு டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே டேட்டாஸ் வச்சுருக்கலாம். ஸோ இந்த டேட்டாவில் உங்களோட பர்சனோட இமெயில் ஐடி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்படி உங்ககிட்ட ஒரு பிளாங்க் டேட்டா, இந்த டேட்டாவில் வந்து அந்த பீப்புளோட நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வித் ABC அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவில் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அந்த பர்சனோட நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ABCD சம் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, ஸோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு சும்மா டெமோ பர்பஸ்க்கு ABCDEFGHIJ. ஸோ ஒரு பீப்புளோட நேம் இருக்குது. ஸோ நேமில் வந்துட்டு இங்கே வந்து அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இல்லை நேமோட அட்ரஸ் இல்லைன்னா அவங்களோட இமெயில் ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டாவில் இங்கே நேம் இருக்குது, அவங்களோட இமெயில் ஐடிஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட இமெயில் ஐடிஸ் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ இது வந்துட்டு இமெயில் ஐடி ஷீட்டுன்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் ஷீட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுட்டு அவங்களோட நேம் வித் அவங்களோட இமெயில் ஐடிஸ் இருக்குது. இது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் ஷீட் இருக்குது, இங்கே நேம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த நேமை நான் இங்கே எடுத்து போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ XY இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அட்ரஸாக இருக்குது. ஓகே, அவங்களோட போஸ்டல் அட்ரஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இருந்து சில டேட்டாவை எடுத்து ரெஃபர் பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து திடீர்னு ஒரு கஸ்டமர் B இருக்காங்க. இந்த கஸ்டமர் பியோட இமெயில் ஐடியையும் அவங்களோட அட்ரஸையும் நீங்கள் இந்த ஷீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி போயிட்டு Ctrl+C கொடுத்து இங்கே போய் Ctrl+F போட்டு ஃபைன் பண்ணி அது ஒன்று ஒன்றாலாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நார்மல் ஈஸிவே கிடையாது. ஸோ இன்டெல் அந்த டைமில் தான் நான் சொன்ன அந்த ஃபார்முலாஸ்க்கு கேட்டகரிக்கு நீங்கள் போகணும். ரெஃபரன்ஸு, லுக்கப்ஸு, ரெஃபரன்ஸு, ஒரு விஷயத்த நீங்கள் தேடி ஃபார்முலாவாகவே கண்டுபிடிச்சி அதுக்கான ரெஃபரன்ஸ் வேல்யூ என்ன, அதுக்கான ரிலேட்டபிள் வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸோ லுக்கப்பில் அதோட அட்ரஸ் என்ன, லைக் வி லுக்கப், லைக் வெர்டிக்கல் லுக்கப்பு, அதுக்கப்புறம் ஷார்ட்டிங்கு, அடுத்து அதோட ரோ என்ன, ஸோ லுக்கப்பு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த லுக்கப் கேட்டகரியில் ஃபார்முலாஸில் இருக்கும். அப்புறம் மேத் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ஆஃப்கோர்ஸ் லைக் SUMF, TANH ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த இதுக்கு எல்லாமே இந்த மேத் அண்ட் இதில் நீங்கள் ஃபார்முலாஸ் அந்த கேட்டகரியிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஆவரேஜ், மீனு, மீடியனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ். அப்புறம் இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ், ஓகே, காம்ப்ளெக்ஸ், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் டு ஆக்டா. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் கியூப், இன்ஃபர்மேஷன், லைக் அந்த ஃபார்முலாவில் எரர் இருக்கா இல்லையா. இப்போ அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரிட்டர்னில் எரர் கொடுத்துச்சுன்னா வேறு ஏதாவது ஃபார்முலாவை அட்டன் பண்ணு, வேறு ஃபார்முலாவை யூஸ் பண்ணு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். அப்புறம் கம்பேட்டபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் கேட்டகரியில் இருக்குது. ஏன்னா நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் ஃபார்முலாஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே கவர் பண்ணிட முடியாது. ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் ஃபுல் ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணால் தான் நம்ம வந்து எக்ஸலில் வந்துட்டு பாப்புலர் ஆக முடியும், எக்ஸலை மாஸ்டர் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்மளால் எல்லா ஃபார்முலாஸையும்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ், அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே யார் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எங்களோட பிஸ்னஸ் டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எக்ஸல் மூலமாக ஒரு டூல் கிரியேட் பண்ணும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்படி கிரியேட் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஸோ வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து எனக்கு எரர் ரிட்டர்ன் பண்ணுது. எரர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எனக்கு ஃப்ளாக் மாதிரி 0 1ன்னு மாற்றணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாஸை நம்ம தேவைப்படுற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி, நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்துட்டு தாட்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி டேட்டா இருக்குது. ஸோ சீரியல் நம்பர் இருக்குது, இங்கே வந்து பேர் இருக்குது, ஸோ சம் ரோல் நம்பர் இருக்குது, அடுத்து அவங்களோட மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டேட், சம் டேட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ கன்காட்டினேட்டுன்றதை பொறுத்த வரைக்கும்
இப்போ இங்கே மிஸ்டர் இருக்குது, இதையும் கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கன்காட்டினேஷனில் ஃபுல் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் ஃபார்முலா எழுதுகிறப்போ நீங்கள் இங்கே எழுதினாலும் ஓகே, ஃபார்முலா பாரில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த செல்லில் எழுதினாலும் ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு concatenate. Okay, so concatenate of text 1 text 2. so text 1 வந்து மிஸ்டர் டாட் ஆல்ரெடி இருக்கனால நான் டாட் வைக்க போகிறது இல்லை. மிஸ்டர் கமா அந்த பேன்டெக்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா மிஸ்டர் பேன்டெக். ஸோ சிம்பிள் தான் இல்லையா? ஸோ இதே இது நீங்கள் கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணணும் அப்படின்னா உங்கள் மவுஸை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மிச்சத்துக்கு எல்லாமே வந்துடும். மிஸ் சொல்யூஷன்ஸ், மிஸ்டர் பேன்டெக், மிஸ் சொல்யூஷன்ஸ், மிஸ்டர் பேன்டெக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி கன்காட்டினேட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து சும்மா ஒரு கன்காட்டினேஷன். ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய தேவைக்கு ஏற்ப ஃபார்முலாஸ் இருக்குது. பேசிக்காக எப்படி ஃபார்முலாஸ் நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னு காமிக்கிறதுக்காக மட்டும் சும்மா சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் ரேண்டமாக எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல்ஸ் டு concatenate of d1, b1 அப்படின்னு சொல்றது மூலமாக நம்ம இந்த டேட்டாவையும் இதையும் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். டாட் ஏன் வைக்கல அப்படின்னா டாட் ஆல்ரெடி இருக்குது, அதனால நான் டாட் வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷன்னா ரெண்டு பார்ட்டை, ரெண்டு செல்லை மர்ஜ் பண்ணி ஒன்றாக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு நம்ம ஆல்ரெடி பவர் query யூஸ் பண்ணி பண்ணோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பவர் query இல்லாமல் வெறும் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு concatenate ஆஃப் அந்த டி காலம், ஸோ சாரி D1 அந்த செல் மிஸ்டர் கமா மிஸ்டரையும் இந்த பேண்டக்கையும் மர்ஜ் பண்ணு கமா D1, B1, D1, B1 போட்டுட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா மிஸ்டர் பேண்டக்ன்றது மர்ஜ் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஐகான் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல சின்ன ஸ்கொயர் இருக்கும். இந்த ஸ்கொயர் கிட்ட மவுஸை கொண்டு போனீங்க முன்னாடி வந்து அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். உங்கள் கர்சரை பாருங்கள், பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதே இது நீங்கள் இந்த இடத்துல இப்படி கீழே போனீங்க அப்படின்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா மித்ததுக்கு எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஸோ மிஸ் சொல்யூஷன்ஸ், மிஸ்டர் பேன்டெக், மிஸ் சொல்யூஷன்ஸ், மிஸ்டர் பேன்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே அதுவாகவே ஃபில் ஆகிடும். அடுத்து VLOOKUP. VLOOKUP நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரோல் நம்பர் இருக்குன்னு எடுத்துப்போம், 143049. ஓகே, திடீர்னு ரேண்டமாக இப்படி ஒரு ரோல் நம்பர் இருக்குது. இந்த ரோல் நம்பரோட என்ன சொல்கிறது, இந்த ரோல் நம்பரோட ஃபுல் நேம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் நேம் கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கலாம் காய்ஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் a minute, நான் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் போட்டுறேன். ஓகே, ஸோ 143049 சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. ஆர் எல்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இன்னொரு ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ரோல் நம்பரை இப்படி என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 143049 சொல்லி ஒரு ரோல் நம்பர், அது இந்த இதோட மொதல் ஷீட்டில் இருக்குது. ஒரு இதுக்கெல்லாம் பேருக்கு ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஷீட் 1, ஷீட் 2ன்றதெல்லாம் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஷீட் 1ல் எங்கிட்ட பெரிய டேட்டா இருக்குது. ஸோ அவங்க கஸ்டமர் பேர், சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஷீட் 2ல் ஒரு ரோல் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ 143049 சொல்லிட்டு ஒரு ரோல் நம்பர் இருக்குது. இந்த ரோல் நம்பரில் இருந்து நான் உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்றத இப்போ நான் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கலாமே. அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா பேர் VLOOKUP. ஸோ வெர்டிக்கல் லுக்அப். ஓகே, ஸோ VLOOKUP. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா VLOOKUPனு அது சஜஷன் காமிக்குது. சஜஷன் காமிச்சுன்னா உங்கள் லேப்டாப் கீபோர்டில் டேப்ன்ற கீபோர்ட் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கீயை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவாகவே அந்த ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்கும் லுக்அப் வேல்யூ. ஸோ லுக்அப் வேல்யூனா என்னென்னா நீங்கள் எதை கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 143049 தான் நான் ஷீட் 1ல் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இதுதான் என்னோட லுக்அப் வேல்யூ. ஸோ 143049 நான் அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரே, எந்த டேபிளில் போய் சர்ச் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குது. அப்படியே இந்த இடத்துல எதுவுமே கிளிக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போய் ஷீட் 1 போங்க. ஷீட் 1 போயிட்டு நான் இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செல்லாக ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது அந்த ரோ தான் ஃபஸ்ட்டு பிகினிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதனால் நான் இதவே செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். என்னோட டேபிளோட மொத்த ரேஞ்ச் ஓகே 143052 என்னோட ரோல் நம்பர் காலமில் இருந்து மொத்த டேட்டாவை, ஏன்னா என்னோட ஃபுல் நேம்ஸ் எல்லாமே இந்த காலம்ஸில் தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபார்முலா அப்படியே இருக்குது. திரும்ப கமாக்கு அப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர். அப்படின்னா இது எத்தனாவது காலமை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எத்தனாவது காலமில் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபுல் நேம் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ரோல் நம்பருக்கு நான் ஃபுல் நேம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபுல் நேம் எத்தனாவது ரோல் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு ரோல் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் செலக்டே பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 இது வந்து 5th காலம். ஸோ 5 போட்டுறணும்.
5 போட்டுட்டு திரும்ப கமாக்கு அப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச் தான் எப்போயுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்ராக்சிமேட் மேட்சை விட. அதனால டவுன் ஏரோ அமைக்கிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிட்டு இப்படி க்ளோஸ் அமைக்கிட்டு க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா அவங்களோட நேம் இங்கே வந்துடும். ஓகே காய்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர் வந்து VLOOKUP ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை மறக்காதீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு தடவை ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இந்த டேட்டா பண்ணால் போர் அடிக்கும். ஃபைல் ஓகே, ஸோ இந்த டேட்டா எடுத்துப்போம். ஓகே, ஐ திங்க் உங்கள் இந்த டேட்டா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டேட்டா வந்து நல்லாவே லைக் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா மாதிரி தான் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி டேட்டாவில் ஸோ இந்த மாதிரி டேட்டாவில் சில விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி சில டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ரெண்டு டேட்டா, ஆக்சுவலாக அதில் நிறைய ரிப்பீட்டட் இருக்குது. அதுதான் இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம். பட் ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு செலக்டட் டேட்டாவில் இருந்து நீங்கள் அந்த 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 டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டட் டேட்டா செலக்டட் காலம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம் வந்து A and then Cன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ச் வந்து A and C. ஓகே, ஸோ கஸ்டமர் நார்மல். ஓகே ஸோ இப்போ கஸ்டமர் நேம் வந்து AC. ஓகே, ஸோ இல்லைனா ABCன்னு வச்சுப்போம். ABC. ஸோ கஸ்டமர் நேம் வந்து ABCன்னு இருக்குது. ஸோ அந்த ABC கஸ்டமரோட, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு A, இது C, B பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ என்னால் இப்போ டக்குன்னு தேட முடியாதுன்னு கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆக்சுவலாக ரிப்பீட்டடாக இருந்தாலும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏவோட ப்ராடக்ட் லைன் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் லைன், ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் ஏன்றவங்க என்ன ப்ராடக்ட் லைனில் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க டோட்டலாக பே பண்ண காசு எவ்வளோன்றதை இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல். அடுத்து வந்துட்டு அவங்களோட ஸோ இது மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள். அப்புறம் டேக்ஸ் வந்துட்டு எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ காய்ஸ் கிளியராக ஞாபகம் இருக்குது, கிளியராக புரியுதா? ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. ABCன்னு சொல்லி 3 கஸ்டமர் இருக்காங்க. நேமுக்கு பதிலாக இன்வாய்ஸ் ஐடி கொடுப்பான், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாமே யூனிக் நம்பர்ஸ் தான் தெரியல, பட் ஆனால் ரேண்டமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரேண்டமாக வந்துட்டு சில இன்வாய்ஸ் ஐடியை நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் ஐடி இருக்கிறவங்க அவங்களோட ப்ராடக்ட் லைன் என்ன. ஸோ A2 செலக்ட் பண்ணிட்டேன். VLOOKUP ஆஃப்னு போட்டுட்டு A2 டைப் பண்ணிட்டேன், கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்து ரெண்டாவது வேல்யூ என்னது, டேபிள் அரே. எந்த டேபிள் அரேன்னு கேட்குது. நான் என்ன பண்ணணும், அந்த டேபிளில் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும், ரைட்? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஓகே டோட்டலாக என்னோட ஹோல் டேட்டாவை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஹோல் டேட்டா என்னோட மொத்த டேட்டா செட்டையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். டோட்டலாக இல்லை, ப்ராடக்ட் லைன் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ப்ராடக்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் லைன் எத்தனாவது காலம்னு பார்க்கணும். இன்வாய்ஸ் ஐடி மொதல் காலம் 1 2 3 4 5 6. ஸோ காலம் நம்பர் வந்து 6. ஸோ 6 கொடுத்துட்டு ஆமா, அடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் வந்து கொடுக்கணும், ஃபால்ஸு, க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் ஐடி வச்சுருக்கவங்க ஹோம் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் தான் அவங்களோட ப்ராடக்ட் லைன். உங்ககிட்ட ஒரு 7 இன்வாய்ஸ் ஐடி இருக்குது. அந்த 7 இன்வாய்ஸ் ஐடியில் ஒவ்வொரு ஐடியோட அவங்களோட ப்ராடக்ட் லைன் என்ன. ஸோ லைக் அவங்க ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரி, அவங்களோட டோட்டல் எவ்வளோ, அவங்களோட டேக்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் இந்த ஷீட்லேருந்து கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இந்த ஷீட்டில் உங்கள்கிட்ட வெறும் 7 இன்வாய்ஸ் ஐடி தான் இருக்குது. ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தால் நீங்கள் Ctrl F போட்டு Ctrl C போட்டு Ctrl F இந்த இது வந்து இன்வாய்ஸ் ஐடி எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. எஸ் இந்த இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட் லைன் என்னன்னா அது ஹோம் அண்ட் தென் லைஃப் ஸ்டைலு. ஓகே, ஹோம் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல்னு இங்கே கொடுப்பீங்க. அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இஸ் ஈக்குவல்ஸ் டு VLOOKUP ஆஃப்
ஸோ டேப் யூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ கமா லுக்கப் வேல்யூ, ஃபஸ்ட் வேல்யூ என்னது லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூவில் எதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, எதை நீங்கள் தேட போகிறீங்க. ஸோ இதை தான் நான் தேட போகிறேன். ஸோ A2 கமா எதில் தேட போகிறீங்க, டேபிள் அரேன்றது எதில் தேட போகிறீங்க. ஸோ இந்த ஹோல் ஷீட்டில் தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் அமுக்கி லெஃப்ட் ஆரோ அப்புறம் டவுன் ஆரோ, சாரி ரைட் ஆரோ டவுன் ஆரோ அமுக்கும் போது என்னோட மொத்த டேட்டாவும் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கண்ட்ரோல் ஏ கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டையும் அமைக்கி லெஃப்ட் ஆரோவையும் ரைட் ஆரோவையும் டவுன் ஆரோ அமுக்கும் போது ஸோ ரைட்டில் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு, டவுன் அமுக்கும் போது டவுனில் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த காலமில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த காலம் தான். ஸோ கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 இது வந்து 6வது காலமில் தான் அந்த கேட்டகரி இருக்குது. ஸோ ப்ராடக்ட் லைனுன்றது. ஸோ 6 கொடுத்துட்டேன். கமா ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்சை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல் வரும். அப்புறம் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த நிறைய இடத்துல சொல்கிறதே இல்லை, அதனால் நான் இதை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். கைஸ், சிம்பிளாக நீங்கள் VLOOKUP அப்ளை பண்ணும்போது இப்படி நீங்கள் அப்ளை பண்ணதுமே அவுட்புட் வந்துடும். நீங்கள் சிம்பிளாக இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே அவுட்புட் வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நிறைய இடங்களில் உங்களுக்கு NA அவைலபிள், நாட் அவைலபிள், NA எரர் வரலாம். உங்களுக்கு டேட்டா பெருசாக இருக்கும்போது VLOOKUPல ஒரு தப்பு நடக்கும். அது என்ன தப்புன்றதை நான் கிளியராக இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திரும்ப அந்த ஃபங்க்ஷன் இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு VLOOKUP A2ன்றது எதை கண்டுபிடிக்க போகிறீங்க, எதை தேட போகிறீங்க, ஸோ எதை வச்சு நீங்கள் தேட போகிறீங்க. அடுத்ததுக்கு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எந்த டேட்டா ரேஞ்ச், ஓகே டேபிள் அரே, எந்த டேபிள் அரேன்றது. அதுக்கப்புறம் கமா எந்த காலம் ஐடி, அதுக்கப்புறம் ஃபால்ஸ். ஸோ இது கொடுக்கறது மூலமாக கம்ப்ளீட்டாக VLOOKUP டெப்ளாய் பண்ணிவிட்டு நமக்கு ஹோம் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஆன்சர் ப்ராப்பராக வந்துருச்சு. நீங்கள் வேணும்னா மேனுவல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக நிறைய பேர் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துருவாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ காய்ஸ் கிளியராக கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது A2, D6 எக்ஸ்க்ளமேட்ரி A2:Q1001 இருக்குது. இதை செலக்ட் பண்ணால் A3ன்னு மாறுது. இங்கே இதை செலக்ட் பண்ணால் A4ன்னு மாறுது. இதை செலக்ட் பண்ணால் A5ன்னு மாறுது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செல்லுக்கு சர்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்கு இங்கேருந்து ஃபுல்லாக. பட் ஆனால் ரெண்டாவது டைம் சர்ச் பண்ணும்போது இங்கேருந்து சர்ச் பண்ணியிருக்கு. மூணாவது டைம் சர்ச் பண்ணும்போது A4லேருந்து சர்ச் பண்ணியிருக்கு. நாலாவது டைம் ஸ்க்ராச் பண்ணும்போது A5லேருந்து சர்ச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி சர்ச் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு சில இடத்துல எரர் வரலாம். ஏன்னா இது இங்கேருந்து இங்கே மட்டும் தான் சர்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே எங்கேயும் டேட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேட்டா நடந்துடும், டேட்டா மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன ஹேக் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ரெஃபரன்ஸ் லைக் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். டாலர் சிம்பிள் நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன தான் ஃப்ளாஷ்ஃபில் அந்த சின்ன ப்ளஸ்ஸை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்தாலும் அந்த வேல்யூஸ் மாறவே மாறாது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், $$A$2:$Q $1001. ஸோ அந்த கேரக்டருக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள் A2 அப்படியே தான் இருக்குது. A2:Q1001 திரும்ப A2:Q1001 A2:Q1001. ஸோ இந்த இதெல்லாம் மாறவே மாறாது. ஸோ தட் இது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் டாலர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரோ வித் காலம் காலம் வித் ரோ நம்பர் ரெண்டையுமே கான்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம். :2 அட்ரஸ்லையும் ரோவையும் காலமையும் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, ஸோ அதனால் நமக்கு இந்த VLOOKUP ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நான் கண்டுபிடிக்க வேண்டியது அனலைஸ் பண்ண வேண்டிய இன்வாய்ஸ் ஐடி வந்து இதுதான் என்னோட இன்வாய்ஸ் ஐடி. இதோட இந்த இன்வாய்ஸ் ஐடி இருக்க பர்சனோட டோட்டல் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ் VLOOKUP வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டோட்டல் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க, டோட்டல்ன்ற காலம் இங்கே இருக்குது. இந்த டோட்டல் காலமாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபார்முலாவை நான் திரும்ப டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. = VLOOKUP ஆஃப் எந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், 315225665 அந்த செல்லு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், கரெக்டு. கமா திரும்ப டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டா, இந்த ஹோல் டேட்டா இல்லையா. ஸோ நான் திரும்ப கண்ட்ரோல் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோவையும் டவுன் ஆரோவையும் அமுக்கினேன். ஃபுல் டேட்டாவும் செலக்ட் ஆகிடுச்சு. கமா டோட்டல்ன்றது எந்த காலம்ன்றதை பார்க்கணும் இல்லையா. எத்தனாவது காலம் நமக்கு கவுண்ட் தேவை, இந்த இருக்குது டோட்டல். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஸோ டோட்டல்ன்றது 10th காலம். ஸோ 10, ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே, ஃபால்ஸே மோஸ்ட்லி கொடுங்க, கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா அந்த பர்சனோட டோட்டல் வந்துடும். ஸோ இங்கே அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த டாலர் யூஸ் பண்ண மறக்கக்கூடாது. ஓ சாரி, கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா அந்த பர்சனோட டோட்டல் வந்துடும். ஓகே, ஸோ டோட்டலுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். டேக்ஸ்ன்றது அப்படி டோட்டலுக்கு முந்தின காலமாக இருக்குது. நான் திரும்ப உட்காந்துட்டு சர்ச் பண்ணிட்டுலாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எஸ்கேப் அமைக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசிட்டு 10th காலமுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிட்டு 10th காலமுக்கு பதிலாக 9th காலமாக கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த பர்சனோட பர்சன்டேஜ் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் VLOOKUP ஃபார்முலா. ஸோ அது போக சில ஃபார்முலாஸ் இருக்குது, நீங்களாம் அதை ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை லென்த் கண்டுபிடிக்கணும்னா அந்த செல்லோட லென்த் ஆஃப் அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுக்கான லென்த்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த செல்லுக்கான லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு லென் ஆஃப் இந்த செல்லை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இதில் எத்தனை கேரக்டர், எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18. ஓகே, ஸ்பேஸையும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ மொத்தம் எத்தனை லென்த்னா 18. ஸோ அந்த மாதிரி லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு SUMF எந்தெந்த நம்பர்லாம் 4க்கு மேலே இருக்கோ அது எல்லாத்தையுமே சம் பண்ணு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே கண்டுபிடிக்க முடியாது. இஸ் ஈக்குவல்ஸ் டு SUMF ஆஃப் இந்த ரேஞ்சில், இப்போ சர்டைன் ரேஞ்சில் எது எல்லாமே லெஸ் தென் இந்த வேல்யூ இருக்கோ அதெல்லாம் சம் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SUMF greater than 400. ஓகே, ஸோ சாரி வேல்யூ வந்து 400க்கு மேலே எங்கெங்கெல்லாம் இருக்கோ, சாரி ஓகே 400 மேலே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சம் பண்ணு அப்படின்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு SUMF ஆஃப் இந்த சர்டைன் ரேஞ்ச் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சோட க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா இந்த சென்ஸ் அதுக்கான கண்டிஷன் என்ன. ஸோ லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் கொடுக்குறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து லெஸ் தென் இல்லாட்டி வந்துட்டு கிரேட்டர் தேன் 400 இருந்தால் அதை ஃபுல்லாக சம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இப்படி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா 400 மட்டும் 400க்கு மேலே இருக்க வேல்யூ மட்டும் சம் பண்ணணும். ஸோ 417 ப்ளஸ் 772 ப்ளஸ் 437 ப்ளஸ் 419. ஸோ இதுதான் 2047. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் பேஸ்டாக கொடுக்குற ரிசல்ட் தான் SUMF. அப்புறம் நெட்வொர்க் டேஸ் டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 2 calendar dates. இதெல்லாம் வந்துட்டு நிறைய டைமில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைம் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு கேலண்டரில் நம்மக்கிட்ட நார்மல் கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த கேலண்டரில் டக்குன்னு வந்துட்டு ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் நடுவில் மொத்தம் எவ்வளோ நாள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேஸை யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் டேஸ் வித் எக்ஸெப்ட் ஹாலிடே அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னா லைக் சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ நாள் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி சொல்கிறது. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஏன் சஞ்சய் பண்ணலைன்னு நினைக்காதீங்க. ஸோ சிம்பிள் இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம இப்படி பார்த்தோம்னா நம்ம நிறைய ஃபார்முலாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம டேட்டாவோட பிரச்சனையை பொறுத்து நம்ம ஃபார்முலாஸை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் ஒரு இடத்துக்கு பதிலாக ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு டேட்டாவில் ஃபுல்லாக டாட்டாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக டாட்லாம் இருக்குது, டாட்டுக்கு பதிலாக ஹைஃபன் போடணும். இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாஷுக்கு எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஹைஃபன் போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரீப்ளேஸ் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மினிமம் மேக்ஸ் மேக்ஸிமம் எஃப் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன க்ரைட்டீரியா வச்சு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் கவுண்ட் எஃப் எந்தெந்த வேல்யூலாம் 400க்கு மேலே வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தனியாக கவுண்ட் பண்ணி நம்பராக எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஸோ லெஃப்டில் லைக் என்ன சொல்கிறது, இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் டாட் சஞ்சய் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 3 கேரக்டர் தள்ளி இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே எடுக்கிறது, 3 கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு 9 ஃபார்முலாஸ் வச்சுருக்கேன். பட் ஆனால் இன்டர்ன்ஷிப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு ஃபார்முலா சீட் நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீட் ஷீட்டில் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ், எக்ஸலில் காமிக்காத நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா. ஓகே, பெரிய டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்கிட்ட இருக்க பெரிய டேட்டா. இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த இதோட இன்வாய்ஸ் ஐடி இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷனோட இன்வாய்ஸ் ஐடி, அது எந்த பிரான்ச்லேருந்து வந்துச்சு, அந்த சிட்டி என்ன சிட்டி, கஸ்டமர் டைப்பு, அவங்களோட ஜெண்டரு, ப்ராடக்ட் லைனு, யூனிட் ப்ரைஸு. ஸோ ஒரு இதோட விலை எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி 7,
டேக்ஸ் 5% எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, அந்த டேட்டு, டைமு, பேமெண்ட்டு, கிராஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லி மொத்த டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவோட் டேபிள் போக போகிறோம். ஸோ பிவோட் டேபிளை பொறுத்த வரைக்கும் பிவோட் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய ஈஸியான இன்சைட்ஸை நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிவோட் டேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் நான் இன்னொரு சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலாக காமிக்கிற டேட்டா. இதை நீங்கள் டேபிளாக மாற்றினீங்கன்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸே வேறு. ஓகே, இன்சர்ட் கொடுத்துட்டு இதை அப்படி டேபிள்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே இந்த மாதிரி கலராக மாறி டேட்டா டேபிளாக மாறும். இப்படி டேபிளாக மாறிச்சுன்னா டேபிளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டேபிளோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டோட்டல் ரோ, ஸோ இந்த மாதிரி டோட்டல் ரோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டோட்டல் காமிக்கிறதாகட்டும், இல்லை வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து கேல்குலேட் பண்ணுறதாகட்டும். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கும் டேபிளாக வச்சுட்டு அதில் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டேபிளோட பெனிஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டேபிள் வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே, நான் இப்போதைக்கு வந்துட்டு ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ரா டேட்டா இப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிவோட் டேபிள் எதுக்காக போகணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனலைசிஸை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்ககிட்ட மொத்த டேட்டா இருக்கு இல்லையா, நான் எதுக்காகன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைமில் உங்களுக்கு என்னது இது திடீர்னு பிவோட் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க, நான் சொல்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி யூனிட் ப்ரைஸ், டோட்டல் டேட்டா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளியர் இன்சைட்ஸை கொஞ்சம் வேகமாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்ட்ரோல் ஏவை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆயிடுச்சுன்றதை மேக் ஷுர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இன்சர்ட் போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிவோட் டேபிள். ஓகே, இன்சர்ட்டில் வந்து பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் டேபிளாக மாற்றவான்னு கேட்கும். டேபிளாக மாற்றிட்டு போ. ஓகே, நியூ ஒர்க் ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு கேட்கும். நியூ ஒர்க் ஷீட்டே கொடுத்துக்கோங்க, ஏன்னா அது வந்து புது ஷீட்டில் கிரியேட் ஆகும். நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்றுமே இல்லாமல் இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிவோட் டேபிள் வந்திருக்கா. இல்லை இன்னொரு முக்கியமான இந்த பெனிஃபிட் என்னன்னா, இதில் முக்கியமாக ரைட் சைடில் 4 பார்ட் இருக்கும். ஃபில்டர், காலம்ஸு, ரோஸு, வேல்யூஸ். ஓகே, வெயிட் அ மினிட், நான் ஃபேஸை ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபில்டர்ஸ் இருக்கும், காலம்ஸு, ரோஸு, வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி 4 பார்ட் இருக்கும். இந்த சைஸை நீங்கள் இந்த கேட்டகரி இந்த வியூ எப்படி இருக்கணுன்றதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ கீழே வரணுமா ரைட்டில் வரணுமா அது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த 4 இங்கே வந்துடும். ஐ திங்க் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபில்டர்ஸு, காலம்ஸு, ரோஸு, வேல்யூஸ். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட காலமோட நேம் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ உங்களோட காலம் நேம்லாம் என்ன, இன்வாய்ஸ் ஐடி, பிரான்ச்சு, சிட்டி. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போல்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட காலமோட டைட்டில், ரைட். ஸோ அந்த காலம் டைட்டில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செக் பாக்ஸோட இந்த மாதிரி காலம் டைட்டில் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே அந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, அந்த என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஓகே இந்த டேட்டாவில் இருந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணணும். ஓகேப்பா, பிஸ்னஸ் அனலிஸ்டாக உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரான்ச் ஏல இருந்து நமக்கு எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு. ஓகே, ஸோ கைஸ் இந்த கொஸ்டின் புரியுதா? உங்ககிட்ட இவ்வளோ டேட்டா இருக்குது, பிரான்ச் ஏ, பிரான்ச் பி, பிரான்ச் சின்னு சொல்லிட்டு இந்த காலமில் ஃபுல்லாக டேட்டா இருக்குது. கொஸ்டின் என்னென்னா, பிரான்ச் ஏல எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு, எவ்வளோ டோட்டல் ஆர்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்னென்னா, இதில் பிரான்ச்சில் 3 பிரான்ச் இருக்குது. டக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது, பிரான்ச் ஏல எவ்வளோ டோட்டல் சேல்ஸு, பிரான்ச் பியில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸு, பிரான்ச் சியில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, ரைட்? ஸோ இது ஒரு கொஸ்டின். இல்லை ஹெல்த் அண்ட் தென் பியூட்டின்ற கேட்டகரியில் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், இந்த ஃபீல்டில் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், இந்த ப்ராடக்ட் லைனில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், ஃபேஷன் அக்சசரிஸில் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் அக்சசரிஸில் எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் இன்சைட்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகே, நான் அதை எப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது எல்லாமே காலம்ஸில் வேணுமோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் காலம்ஸோ ரோவோ, நான் அதை காமிக்கிறேன். பிரான்ச் எடுத்துப்போம், பிரான்ச்சை நான் அப்படி ட்ராக் பண்ணி, ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நான் பிரான்ச் இந்த சைடில் இருக்குது, உங்கள் காலம் டைட்டில் எல்லாமே இந்த ரைட் சைடில் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் இப்படி கிளிக் பண்ணி இப்படி நான் இழுத்துட்டு போய் நான் இந்த ரோஸ்குள்ளே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பார்த்துக்கோங்க எப்படி வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ ரோ லேபிள்ஸில் ஏபிசி அப்படின்னு சொல்லி இந்த 3 பிரான்ச் வந்து நின்றுச்சு. இப்போது சிம்பிளாக நான் அதே ரைட் சைடில் டோட்டல்ன்ற ஒரு உங்களோட காலம் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் எடுத்துகிட்டு போய் நான் இந்த சமேஷன் வேல்யூஸ்குள்ளே அப்படி நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரான்ச் ஏல எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரன்சியாக மாற்றணும்னா கரன்சியாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து கிளியர் இன்சைட்ஸ் கொடுக்குது இல்லையா. ஸோ ரோ லேபிள்ஸை வச்சு அவங்க இந்த பிரான்ச்சில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ், இந்த பிரான்ச் பியில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ், இந்த பிரான்ச் சியில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ், இந்த டாட்டும் வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும், இன்க்ரீஸ் டெசிமல் டிக்ரீஸ் டெசிமல் சொல்லிட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே இப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சாரி, ஓகே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹோல் நம்பரில் காமிக்கணும் அப்படின்னா காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ பிரான்ச் வைஸ் ஒரு டோட்டல் சேல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது டக்குன்னு டேக்ஸ் கேட்குறாங்கன்னா சிம்பிள், அப்படியே டேக்ஸை பிடிச்சி இழுத்து அப்படியே வேல்யூஸ்க்குள்ள விட்டுருங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, பிரான்ச் ஏல எவ்வளோ டேக்ஸு, பிரான்ச் பியில் எவ்வளோ டேக்ஸு, பிரான்ச் சியில் எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்துடும். ஸோ இது ஒரு வகையான அனாலிசிஸ். இது எதுக்கான அனாலிசிஸ்? பிரான்ச் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது வந்து பிரான்ச் அனாலிசிஸ். இதே மாதிரி இன்னொரு அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோலே கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப நியூ ஒர்க் ஷீட் வரும். ஸோ இந்த நியூ ஒர்க் ஷீட்டில் இந்த எல்லாம் பிரான்ச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குது, ப்ராடக்ட் லைன் இருக்கா, ப்ராடக்ட் லைனை தூக்கிட்டு போய் நான் வந்து ரோஸ்குள்ளே விடுறேன். ஸோ எலக்ட்ரானிக் அக்சசரி, ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, இல்லை வேல்யூஸ்கில் விட்டால் ஒன்றும் இல்லை, சம் பண்ணி காமிச்சிடும் அப்படியே தனியாக. அப்புறம் வந்துட்டு டேக்ஸு, ஓகே, அப்புறம் குவான்டிட்டியும் வேணும்னா குவான்டிட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். குவான்டிட்டியும் எடுத்துகிட்டு போய் நான் வேல்யூஸ்கில் விட்டேன்னா குவான்டிட்டி. ஓகே, ஸோ காய்ஸ் இது கிளியராக புரியுதா? இது எல்லாமே எனக்கு கரன்சி ஃபார்மேட்டில் வேணும். அதனால் இங்கே போயிட்டு நான் அப்படி கரன்சி ஐக்கனை கிளிக் பண்ணதுமே இது கரன்சிக்கு மாறுது. ஸோ டெசிமலையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் ஹோல் நம்பராக வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு இப்படி நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ அவ்வளோதான் ப்ராடக்ட் லைன் அனாலிசிஸ். அந்த ஒர்க் ஷீட்டில் நான் அந்த பேர் வைக்கிறேன் ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3ன்ற பேர் வைக்கிறதுனால. ஓகே காய்ஸ், உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஸோ இவ்வளோதான் பிவோட் டேபிள். ஓகே, ஸோ ஒவ்வொருதை வச்சு இன்னொருதை நீங்கள் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரான்ச் அக்சசரிஸ் இருக்குப்பா, இதிலே நீங்கள் பிரான்ச் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை இழுத்துட்டு போயிட்டு ஓகே ப்ராடக்ட் லைன். ஓகே, இன்னொன்று நீங்கள் ஒரு இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபீல்டு இப்படி கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இப்படி ப்ராடக்ட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபீல்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிமூவ் ஃபீல்டு அப்படி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ காலம்ஸ் வேண்டாம், ரோஸில் போட்டுடலாம். ரோஸில் போட்டுட்டு அதே நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் குவான்டிட்டி, அடுத்து வந்துட்டு டோட்டல், அடுத்து டேக்ஸ், எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வேல்யூ. அப்புறம் இது எல்லாமே எனக்கு கரன்சியாக வேணும். ஸோ கரன்சியாக மாற்றிட்டு டெசிமல் பிளேஸை தூக்கிட்டேன். அப்புறம் இது எல்லாமே எனக்கு ஹோல் நம்பராக வரணும். ஸோ ஹோல் நம்பர் வர வச்சுட்டு டெசிமல் பிளேஸை தூக்கிட்டேன். ஓகே, ஸோ இதோட சேர்த்து எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச்சை வந்து ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, நான் பிரான்ச் எப்படி கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் ஃபில்டருக்குள்ள விட்டுருவேன். ஃபில்டருக்குள்ள விட்டேன்னா இங்கே வந்து ஆலில் காமிக்கும். ஸோ எலக்ட்ரானிக் அக்சசரிஸ் மொத்தம் விற்றது 971 குவான்டிட்டி விற்றுருக்கு. அதில் 54,000 டோட்டல் சேல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 2,588 டேக்ஸ் நம்ம கட்டியிருக்கோம். அந்த இதுலேயே பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா பிரான்ச்சும் செலக்ட் ஆயிருக்கு. பிரான்ச் ஏல மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பிரான்ச்சில் போய் ஃபில்டரில் போயிட்டு ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா பிரான்ச் ஏல மட்டும் எவ்வளோ குவான்டிட்டி, 322 குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஃபேஷன் அக்சசரிஸில் எவ்வளோ குவான்டிட்டி, 263 குவான்டிட்டி பிரான்ச் ஏல மட்டும். பிரான்ச் பினா ஸோ பிரான்ச் பியை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிரான்ச் பியில் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ டோட்டலு, எவ்வளோ டேக்ஸு அப்படின்னு சொல்லி இது மல்டிபிள் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுமா, இந்த இடத்துல மல்டிபிள் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிட்டு பிரான்ச் பியையும் சியும் மட்டும் காமி, பிரான்ச் ஏவை காமிக்காத அப்படின்னா பிரான்ச் பிக்கும் ஏக்கும் எவ்வளோ குவான்டிட்டி, இந்த கேட்டகரியில் எவ்வளோ விற்றுருக்கு, அதோட டோட்டல் எவ்வளோ, அதோட டேக்ஸ் எவ்வளோ. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபில்டரில் நீங்கள் இந்த மாதிரி இது நீங்கள் வந்துட்டு இன்னொரு காலம்ஸில் எதுவும் ஆட் பண்ணணும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் இப்படி ஜெண்டர் எடுத்துகிட்டு போய் இப்படி காலம்ஸில் விட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனாலிசிஸ் வந்து ஜெண்டர் ரிலேட்டடாக வந்துடும். ஸோ குவான்டிட்டியில் ஃபீமேல் அண்ட் தென் மேலில் என்ன இது, ஸோ இது ஃபுல்லாமே குவான்டிட்டியில் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன கேட்டகரி, என்ன அவுட்புட்,
இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் கலரை வந்துட்டு வேறு மாதிரி காமிச்சிங்கன்னா மைட் பி ஓகே. ஸோ மேல் அண்ட் தென் ஃபீமேல். ஸோ இது வந்துட்டு சம் ஆஃப் குவான்டிட்டியில் சொல்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து சம் ஆஃப் குவான்டிட்டியில் மேல் அண்ட் தென் ஃபீமேலில் தனித்தனியாக பிரித்து காமிக்கிறது. அப்புறம் சம் ஆஃப் டோட்டலில் மேல் அண்ட் தென் ஃபீமேலில் என்ன கேட்டகரி. இதுதான் காலம். ஓகே, ஐ திங்க் காலம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது டேக்ஸில் மேல் அண்ட் தென் ஃபீமேல். அப்புறம் இது வந்து ஸோ டோட்டல் சம் ஆஃப் குவான்டிட்டி அதில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காமிக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அது போக உங்களுக்கு டோட்டலாக காமிக்கிறது. டோட்டல் சம் ஆஃப் குவான்டிட்டி, டோட்டல் சம் ஆஃப் டோட்டல், அப்புறம் டோட்டல் சம் ஆஃப் டேக்ஸ், இது எல்லாமே காமிக்கும். இதுலையுமே நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு .gmail.com. ஸோ சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடிஸை நான் வச்சுருக்கேன். இஸ் ஈக்குவல்ஸ் டு concatenate ஆஃப் அட்டை வந்துட்டு நம்ம அங்கே மர்ச் பண்ணிக்கலாம். gmail.com இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இங்கே ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ஸ் டு concatenate ஆஃப் 1, டபுள் கோட்ஸ்குள்ளே @ போட்டுட்டு இப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சேன்னா 1@gmail.com சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வந்துருச்சு. ஓகே, யா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சாரி. ஓகே, ஸோ பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு வேல்யூவாக டம்மி வேல்யூஸை மட்டும். ஓகே, ஸோ என்கிட்ட இந்த மாதிரி இமெயில் ஐடி லிஸ்ட் இருக்கும். நீங்கள் அட்டண்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அது டே 1னா இது டே 2, இது டே 3, இது டே 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் 30 நாளைக்கு அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது டே 1. ஸோ ஷீட் 1 D1, D2, D3, இது D4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 30 நாளுக்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ரைட், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேண்டமாக ஒவ்வொரு டே 1ல் வந்துட்டு 20 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் டே 4ல் சில பேர் தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். சில பேர் வந்துட்டு டே 2ல் வந்து சில பேர் வந்து ஈவெண்ட்டை சப்போஸ் அட்டன் பண்ணல. அப்புறம் டே 3லையும் வந்துட்டு சில பேர் வந்து ஈவெண்ட்ஸை அட்டன் பண்ணல. ஓகே, ஸோ டே 3லையும் சில பேர் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணவில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி டே 3லேயும் சில பேர் ஈவெண்ட் அட்டன் பண்ணல. அப்புறம் டே 4ல் வந்துட்டு இப்போ எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னே வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒவ்வொரு நாளுக்குமே டேட்டா கிடச்சிரும். சில ஆட்டோமேஷன்ஸ் நாங்கள் பின்னாடி ரன் பண்ணியிருப்போம். ஸோ அது இப்போதைக்கு கவர் பண்ண வேண்டாம். ஸோ சிம்பிளாக ஒரு மேனுவல் ப்ராசஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இது வந்துட்டு ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இமெயில் ஐடிஸ் இருக்கலாம் இருக்குது இல்லையா. டே 1க்குள்ளே போய் இருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் காப்பி பண்ணி இப்படி போட்டுருவேன். அப்புறம் திரும்ப டே 2க்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ரோஸ்குள்ளே வச்சுருவேன் இப்படி. ஓகே, அடுத்து டே 3க்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி எல்லா இமெயிலையும் இப்படி காப்பி பண்ணி இது கீழே அப்பன் பண்ணி விட்டுருவேன். ஓகே, அடுத்து டே 4 அப்படின்னு சொல்லி நான் எல்லா இமெயிலையும் இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே இப்படி கீழே போட்டுருவேன். ஓகே, ஸோ இது வந்து 30 நாளுக்கான இமெயில் ஐடிஸ். ஓகே, 30 நாளுக்கான மொத்த இமெயில் ஐடியுமே நான் இந்த சிங்கிள் ஷீட்டில் இப்போ வச்சுருக்கேன். 30 நாளுக்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ண உங்களோட இமெயில் ஐடி ஒவ்வொரு நாள்லையுமே உங்களோட இமெயில் ஐடிஸ் இருக்கும். அதுதான் டே 1, டே 2, டே 3, டே 4. அந்த 4 ஷீட்டையுமே நான் இப்படி மர்ஜ் பண்ணிடுவேன். மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம பிவோட் டேபிள் அப்ளை பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் அப்ளை பண்ணுறேன். நியூவே சொல்லிட்டேன். ஸோ நியூ கொடுத்தமே எனக்கு இப்படி வந்துடும். ஸோ சாரி, இந்த காலம்க்கு நான் நேம் வச்சுக்கிறேன். இமெயில் அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, உங்களோட அட்ரஸும் மைட் பி இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், அது போக உங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருப்போமே, லைக் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபோன் நம்பர்ஸுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் உங்களோட கன்சாலிடேட்டட் இமெயில், உங்களோட டேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் லைக் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் கொடுத்துட்டு பிவோட் டேபிளாக க்ரியேட் பண்ணப்போ உங்கள் இதில் இமெயில் ஃபோனுன்னு வந்துடும். சிம்பிளாக அந்த இமெயில் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வேல்யூஸ்குள்ளே போட்டேன்னா
வேல்யூ லைக் இமெயில் மொத்தம் வந்து 72 இமெயில் இருக்குன்னு காமிக்குது. அதே இமெயிலை தூக்கிட்டு போய் நான் ரோஸ்குள்ளே கொடுத்தேன்னா இந்த one@gmail.comன்ற பர்சன் 4 வாட்டி தான் இந்த 4 தடவையுமே 4 நாளுமே ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. 10@gmail.comமும் 4 நாளுமே ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. 11@gmail.comமும் 3 நாளுமே ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ அந்த 30 நாளில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றத பிவோட் டேபிள் வச்சு நம்ம இப்படி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரைட். ஏன்னா மொத்தம் இது மாதிரி எனக்கு 30 நாளுக்குமே டேட்டா கிடச்சிரும். ஸோ 30 நாள்னா யார் 30 நாள் அட்டன் பண்ணாங்க, யார் 29 நாள், யார் 28 நாள் அப்படின்னு சொல்லி எனக்கு மொத்த நம்பர்ஸ் அப்படி கவுண்டாக கிடைக்கும். கவுண்டாக கிடச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரோ லேபிள்ஸில் போயிட்டு வேல்யூ ஃபில்டரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யார் யாரெல்லாம் 3 நாளுக்கு மேலே அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட். 3 இல்லைன்னா 3 நாளுக்கு மேலே அப்படின்னு சொன்னேன்னா நான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் ஆஃப் இமெயில் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3, 3 இல்லை 2 நாள் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக 2 நாள்னா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம 4 வச்சுக்கலாம். ஓகே யார் யாரெல்லாம் 4 நாள் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட்னு சொல்கிறேன். நான் 4 இஸ் ஈக்குவல்ஸ் டுவோ இல்லை எதுனாலும் ஓகே எஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி 4 கொடுத்துட்டு இப்படி நான் அப்படி ஓகே கொடுத்தேன்னா யார் யாரெல்லாம் 4 நாள் அட்டன் பண்ணாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி மட்டும் எனக்கு தனியாக அப்படி கிடச்சிரும். நான் திரும்ப அப்படி இமெயில் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு புது ஷீட்டில் போயிட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே இவங்க தான் 4 நாளுமே அட்டன் பண்ணவங்க. இப்போ அவங்களோட அட்ரஸோ அவங்களோட ஃபோன் நம்பரோ எடுக்கணும்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன் விலுக்கப் போடுவேன். விலுக்கப் ஆஃப் இந்த இமெயில் ஐடி ஆமாம் டேபிள் அரேனா எந்த இதில் ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு, இதில் இருந்துச்சு, ஆளில் இருந்துச்சு. போயிட்டு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணுவேன். ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2வது காலம்லேயே என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துருவேன். என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு வந்துடும். சிம்பிள் தான். ஸோ இது மூலமாக தான் நாங்கள் வந்து உங்களை ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ இமெயில் நீங்கள் வந்துட்டு அட்டண்டன்ஸ் பண்ணிங்களா பண்ணலையா. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். நாங்கள் இன்னும் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் உள்ளே இருக்குது, இது மட்டும் இல்லை. ஓகே ஸோ ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ பிவோட் டேபிள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிவோட் டேபிள் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு நம்புறேன். ஸோ பிவோட் டேபிளை வச்சுட்டு நம்மளால் இந்த ரிலேட்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு இதுக்கும் இன்னொருதுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இதை வச்சு அதில் இருக்கிற கவுண்ட்ஸ் எவ்வளோ, அதில் வந்த சேல்ஸ் எவ்வளோ, இந்த கேட்டகரியில் வந்த சேல்ஸ் எவ்வளோ, இந்த கேட்டகரியில் லாஸ் எவ்வளோ, அந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கான செஷன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன். இது எல்லாமே ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாஸ்லேயே மூழ்கி இருக்கோம் இல்லையா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நான் இன்னொரு மூவி சொல்கிறேன், அந்த மூவி பாருங்கள். ஓகே ஸோ அதுவும் வண்டர்ஃபுல் மூவி. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ லைக் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி சோஷியல் டிலமா. ஓகே ஸோ இந்த மூவி மறக்காமல் பாருங்கள். ஸோ சோஷியல் டிலமா வந்துட்டு நியர்லி லைக் என்ன சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பட் ஆனால் இது எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு அது மேனிப்புலேட் பண்ணுது. ஓகே ஸோ லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணல, ஏஐ தான் உங்களை யூஸ் பண்ண வைக்கிது. ஸோ சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ டைப் பண்ணுறீங்க சம்திங். ஸோ டைப் பண்ணி என்டர் அடிச்சிட்டீங்க, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டினை கேட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் நார்மலாக ஃபோனில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது அப்படின்னா நீங்கள் ஃபோன் அப்படி கீழே வச்சுருவீங்க, அடுத்த மெசேஜ் வரட்டும்ன்ற மாதிரி. பட் ஆனால் இதே இது அங்கே வந்து ஒரு டிக் சிம்பிள் வருது, டபுள் டிக் வந்துச்சுன்னா ஓகே போயிடுச்சு. அந்த ப்ளூ டிக் வருதுன்னா ஓகே அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க டைப்பிங்னு காமிக்குதுன்னா ஓகே டைப் பண்ணுறாங்க. அப்போ அது வரைக்குமே நீங்கள் ஃபோனை வந்து கீழே வைக்க மாட்டீங்க, ரைட். ஸோ எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க, ரைட். ஸோ இஃப் யூ ஆர் அக்ரி ஐ அக்ரி சஞ்சய்ன்னு சொல்லி சாட்டில் லீவ் பண்ணுங்க. யா ஸோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைப்பிங்னு வருதுன்னா எவ்வளோ நேரம் டைப்பிங் இருக்கும், நீங்கள் அப்படி ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க அந்த டைப்பிங் முடிகிற வரைக்கும் இல்லையா. ஸோ டைப்பிங் வந்ததுக்கப்புறம் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வைக்க வாய்ப்பே இல்லை, திரும்ப நீங்கள் பேசுவீங்க, திரும்ப அவங்க பேசுவாங்க, ரைட். ஸோ அந்த பாட்டு முதற்கொண்டு ஸோ அந்த டைப்பிங்னு போடும், அப்போ தான் வந்துட்டு ஃபோனை கீழே வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மூவி செமையாக இருக்கும். ஸோ அந்த மூவி பாருங்கள். மைட் பீன் நிறைய பேர் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ் அன்இன்ஸ்டால் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. லைக் அது வந்து டைம் கில்லர் மாதிரி இல்லையா. ஸோ அந்த மூவி ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவி. ஸோ சோஷியல் டிலமா பாருங்கள், மஸ்ட் வாட்ச் மூவி. ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்வேஸ் த சீக்ரெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிக்கோங்க அவங்க இஃப் யூ டோன்ட் லைக். ஓகே கண்டிப்பாக பட் ஆனால் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. அண்ட் அடுத்த சஜஷன் வந்துட்டு சோஷியல் டிலமா டு கம் அவுட் ஃப்ரம் த சோஷியல் மீடியா. ஓகே ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys, thank you so much. It's me Sanjay signing off. Until then, bye. We'll see you on the tomorrow session.